morning, students. Last class we discussed with the most important enzymes required for genetic engineering. But today we are going to learn about tools for genetic engineering. What are the tools used in genetic engineering field? First one, vectors. Today we are going to learn about vectors. What is vectors? Another major component of a gene cloning experiment is a vector such as a plasmid. A vector is a small DNA molecule capable of self-replication and it used as a carrier and transporter of DNA fragment which is inserted into it for cloning experiment. Vector is also called cloning vehicle or cloning DNA. வெக்டார்ஸ் அப்படின்றது ஜெனட்டிக் இன்ஜினியரிங்ல யூஸ் ஆகிற ஒரு இம்பார்ட்டன்டான டூல் மெட்டீரியல்ஸ். டூல்ஸ் மீன்ஸ் இட் இஸ் ஏ ஒன் டைப் ஆஃப் வெஹிக்கல்ஸ். இந்த வெக்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எங்கேருந்து நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னா டிஎன்ஏவில் இருக்கிற சம் பாக்டீரியாவுடைய டிஎன்ஏவில் இருக்கிற எக்ஸ்ட்ரா குரோமோசோம் மாதிரியே இருக்கிற டபுள் லேயர் டிஸ்க் ஷேப் ஸ்ட்ரக்சரை நம்ம என்னன்னு சொல்றோம்னா பிளாஸ்மிட் அப்படின்னு சொல்றோம். இட் இஸ் எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டிஎன்ஏ. இந்த பிளாஸ்மிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா தானாவே செல்ஃப் ரிப்ளிகேட்டட் இருக்கிற ஒரு ஸ்மால் டிஎன்ஏ வச்சிருக்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ், ஒரு மாலிகுல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். மோஸ்ட்லி இந்த டிஎன்ஏ வச்சிருக்கிற இந்த பிளாஸ்மிட்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஒரு வெஹிக்கல்ஸ் மீன்ஸ் நம்மளும் ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ் போகிறதுக்கு நம்ம வெஹிக்கல்ஸ் யூஸ் பண்றோம், கார், பைக், சைக்கிள். ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு டிஎன்ஏல பிடிச்சிருக்க கேரக்டரை என்சைம்ஸை யூஸ் பண்ணி கட் பண்ணி அந்த டிஎன்ஏ மாலிகுல்ஸை இந்த வெக்டார்ஸ் அப்படின்ற பிளாஸ்மிட்ல வச்சு இன்னொரு ஒரு ஹோஸ்ட் செல் மீன்ஸ் ஓம்பீரி தாவரம், அதாவது எந்த கேரக்டர் நமக்கு பிடிச்சிருக்கோ டிஎன்ஏ அது கட் பண்ணி நம்ம ஆல்ரெடி வச்சிருக்கோம் இல்லையா, ஸோ அந்த டிஎன்ஏவை மல்டிபிள் பண்றதுக்கு யூஸ் பண்ற அந்த ஒரு லிவிங் திங்ஸை நம்ம ஹோஸ்ட் செல்னு சொல்லுவோம். அந்த ஹோஸ்ட் செல் உள்ள எடுத்துட்டு போயிட்டு நம்ம கட் பண்ண மாலிகுல்ஸை வைக்கிறதுக்கு யூஸ் ஆகுற வெஹிக்கல்ஸை நம்ம என்னன்னு சொல்றோம்னா வெக்டார்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்படி வச்சு அந்த ஹோஸ்ட் செல்லில் அந்த டிஎன்ஏ ஸ்மால் ஃப்ராக்மெண்ட் மாலிகுல்ஸ் வந்து பார்த்தா ரிப்ளிகேட் ஆகும். ஒன்று வந்து 10 மாறும். அதே மாதிரி நிறைய ரிப்ளிகேட் ஆகிறதுக்கு மல்டிபிள் ஆகிறதுக்கு யூஸ் ஆகிறது நம்ம என்னன்னு சொல்றோம்னா cloning vehicle or cloning DNA அப்படின்னு சொல்றோம். Next one, vectors are of two types. First one, cloning vector, then another one, expression vectors. So vectorsல ரெண்டு types இருக்கு. First one, cloning vector, then another one, expression vector. First one, cloning vector. Cloning vector is used for the cloning of DNA inside the suitable host cell. Cloning vectors எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நம்ம எந்த டிஎன்ஏயோட ஃப்ராக்மெண்ட்ஸை இன்னொரு ஒரு ஹோஸ்ட் செல்ல வச்சு மல்டிப்ளை பண்றதுக்கு ரெடி பண்றோமோ அந்த டிஎன்ஏ மாலிகுல்ஸை ஹோஸ்ட் செல் உள்ள இன்சர்ட் பண்றதுக்கு உள்ள புகுத்துறதுக்கு பயன்படுற வெக்டார்ஸ் நம்ம என்னன்னு சொல்றோம்னா cloning vectors அப்படின்னு சொல்றோம். Next one, expression vector. Expression vector is used to express the DNA inserts for producing specific protein inside the host cell. So இந்த expression vector வந்து எந்த DNA molecules நம்ம கட் பண்ணி உள்ள எடுத்துட்டு போய் வைக்கிறோமோ அதுக்கு தேவையான புரோட்டீன்ஸை ஹோஸ்ட் செல்லிலேயே ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கிற அந்த வெக்டார்ஸை நம்ம என்னன்னு சொல்றோம்னா எக்ஸ்பிரஷன் வெக்டார்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ வெக்டார் மீன்ஸ் இட் இஸ் எ cloning vehicle or cloning DNA. Vectors are classified into two types. First one, cloning vector, then another one, expression vector. Next one, properties of vectors. Vectors உடைய பண்புகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். First one, vectors are able to replicate autonomously to produce multiple copies of them along with their DNA insert in the host cells. ஸோ வெக்டார்ஸ் அப்படின்றது ஹோஸ்ட் செல்லில் அதனோட டிஎன்ஏவை மல்டிபிள் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிறத நம்ம என்னன்னு சொல்றோம்னா வெக்டார்ஸ் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் பாயிண்ட், இட் ஷுட் பி ஸ்மால் இன் சைஸ் அண்ட் ஆஃப் லோ மாலிகுலர் வெயிட் less than 10 kb kilobase per in size
so that enter or transfer into host cell it easily. So vectors mostly பாத்தீங்கன்னா small sizes இருக்கணும், low molecular weight, அதனோட weight ரொம்ப லோவா இருக்கணும். That means less than 10 kilo base per விட ரொம்ப சின்ன weight இருக்கிற மாலிகூல்ஸா இருக்கணும். ஸோ அப்படி இருக்குதுன்னா அது ஆட்டோமேட்டிக்கா அந்த ஹோஸ்ட் செல்ல ஈஸியா அதை வந்து உள்ள அனுப்ப முடியும். நெக்ஸ்ட், vectors must contain an origin of replication so that it can independently replicate within the host cell. Vectors ஓட இம்பார்ட்டன்டான கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ளிகேஷன். பிகாஸ் அதனால ஆட்டோமேட்டிக்கா தானாவே ரிப்ளிகேட் பண்ணிக்க முடியும். அந்த கெப்பாசிட்டி வெக்டார்ஸ்க்கு இருக்கிற முக்கியமான ப்ராப்பர்ட்டிஸ்ல ஒன்று. The next one, it should contain a suitable marker such as antibiotic resistance to permit its deletion in transformed host cell. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்டான கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா ஹோஸ்ட்ல இந்த உயிர் எதிர்ப்பொருள் அப்படின்ற ஆன்டிபயோட்டிக் குறிக்கிற மார்க்கர்ஸ் அப்படின்ற ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் அது ஹோஸ்ட் செல்லுல எந்த பிளேஸ்ல மாற்றம் அடையுது அப்படின்றத நம்மளால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்டான கேரக்டர்ஸ், vectors should have unique target size for integration with DNA insert and should have the ability to integrate with the DNA insert it carrier into the genome of the host cell. Most of the commonly used cloning vectors have more than one restriction site. These are multiple cloning site, MCS, or polylinker. Presence of MCS facilitates the uses of restriction enzymes of copies. So next, வெக்டாரோட ப்ராப்பர்ட்டிஸ்ல முக்கியமானது, வெக்டார்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இன் டிஎன்ஏ உடைய எபிலிட்டிக்கான கேரக்டர்ஸ் எல்லாமே ப்ரெசென்டா இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம அந்த ஹோஸ்ட் செல்லுல அதனுடைய கேரக்டர் டிஎன்ஏ சீக்வென்ஸை சேர்த்து இது வந்து ஆட்டோமேட்டிக்கா ரிப்ளிகேட் ஆகக்கூடிய கெப்பாசிட்டி கண்டிப்பா அதுல ப்ரெசென்ட் ஆயிருக்கணும். மோஸ்ட்லி நம்ம சாதாரணமா யூஸ் பண்ற வெக்டார்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் சைட் ப்ரெசென்டா இருக்கும். தட் இஸ் கால்டு ரெஸ்ட்ரிக்ஷன் சைட். ஒரே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் சைட் கண்டிப்பா இருக்கணும். தீஸ் ஆர், இந்த சைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு சொல்லுவோம்னா மல்டிபிள் குளோனிங் சைட் ஆர் பாலிலிங்கர் அப்படின்னு சொல்றோம். மோஸ்ட்லி presence of MCS facilitates that used for restriction enzymes of copies. இந்த MCS இருக்கிற DNA சீக்வென்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான அந்த என்சைம்ஸ் ஈஸியா போய் அதை வந்து ரிப்ளிகேட் பண்ண அதோட காப்பீஸை வந்து மல்டிப்ளை பண்றதுக்கு யூஸ் ஆயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஒன், தி ஃபாலோயிங் ஆர் த ஃபீச்சர்ஸ் தட் ஆர் ரெக்வயர்ட் டு ஃபெசிலிட்டேட் cloning into a vectors. ஸோ ஒரு வெக்டார்ஸோடைய ரிப்ளிகேஷனை எளிதாக்குறதுக்கு சுலபமாக்குறதுக்கு கீழே இருக்கிற கேரக்டர்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன், ஆரிஜின் ஆஃப் ரிப்ளிகேஷன். செகண்ட் ஒன், செலக்டபிள் மார்க்கர். தேர்ட் ஒன், குளோனிங் சைட்ஸ். ஃபர்ஸ்ட் we discuss with origin of replication, that is called ORI. So origin of replication means ரிப்ளிகேஷன்னாலே நம்ம என்ன சொல்றோம்னா இரட்டிப்பாதல். அப்ப டிஎன்ஏ சீக்வென்ஸோட ஒரு பர்டிகுலர் சீக்வென்ஸ் மட்டும் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா ரிப்ளிகேட் ஆகும். தட் இஸ் கால்டு ஆரிஜின் ஆஃப் ORI or origin of replications. So origin of replication means this is a sequence from where replication starts and pieces of DNA when linked to this sequence can be made to replicate within the host cell. ஹோஸ்ட் செல்லுல டிஎன்ஏ உடைய பர்டிகுலர் சீக்வென்ஸை வெக்டார் மூலமா உள்ள இன்சர்ட் பண்ணி அந்த டிஎன்ஏ சீக்வென்ஸை ஸ்மால் ஃபிராக்மெண்டான பீசஸை நிறையவா மல்டிபிளேட் பண்றதை நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஆரிஜின் ஆஃப் ரிப்ளிகேஷன். இந்த கேரக்டர் கண்டிப்பா எல்லா வெக்டார்ஸ்லயும் பிரசன்ட் ஆயிருக்கணும். செகண்ட் ஒன், செலக்டபிள் மேக்கர். ஸோ வாட் இஸ் செலக்டபிள் மேக்கர்? இன் அடிஷன் டு ORI, the vector requires a selectable maker which helps in identifying and eliminating non-transforms and selectively permitting the growth of the transforms. So selectable makersல ஒரு டிஎன்ஏ சீக்வென்ஸ்ல இருக்க வேண்டிய அமைப்பை மட்டும் வச்சுக்கிட்டு தேவையில்லாததெல்லாம் வந்து அடையாளம் கண்டு அது வெளியில அனுப்புற ப்ராசஸை நம்ம என்னன்னு சொல்றோம்னா செலக்டபிள் மேக்கர் அப்படின்னு சொல்றோம். இந்த செலக்டபிள் மேக்கர்ஸ் வந்து
ஒரு டிஎன்ஏ சீக்வென்ஸை நமக்கு தேவையான கேரக்டர்ஸை மட்டும் மல்டிப்ளை பண்ணும், மீதியை கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி அதை டெலீட் பண்ணிடும், இல்லைன்னா அது வெளியில அனுப்பிடும். அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா செலக்டபிள் மார்க்கர்ஸ் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் ஒன் cloning site. So cloning site means in order to link the allen DNA, the vectors needs to have very few perfect single or recognizing sites for the commonly used restriction enzymes. ஸோ குளோனிங் வெக்டார்ல ஃபாரின் டிஎன்ஏவை இணைக்கும் போது அந்த வெக்டார்ஸ்ல ஏற்கனவே இருக்கிற விரும்பத்தகாத, அதாவது தேவையில்லாத இதை வெளியில அனுப்பிட்டு தேவையானதை மட்டும் ரிப்ளிகேட் பண்றதை நம்ம என்னன்னு சொல்றோம்னா குளோனிங் சைட் அப்படின்னு சொல்றோம். ஸோ these three features are important to all the vectors. வெக்டார்ஸ் அப்படின்னா இங்க கீழே நம்ம படிச்ச இந்த ஆரிஜின் ஆஃப் ரிப்ளிகேஷன், செலக்டபிள் மேக்கர் ஆர் குளோனிங் சைட், இந்த 3 கேரக்டரும் கண்டிப்பா பிரசன்ட் ஆயிருக்கணும். நெக்ஸ்ட் ஒன் properties of vectors. In this slide shown properties of vectors. First one, origin of replication, that means essential for self replicating in host cell. Host cell தானாவே replicate ஆகக்கூடிய capacity present ஆயிருக்கணும். Second one, dominant selectable maker gene, usually confers drug resistance. Third one or more unique restriction site. These are the properties of vectors.